அதே போல் அன்பு நண்பர்களே, சொந்த மண்ணை விட்டு வெளியூர் பயணம் செய்யணும், வெளிநாடு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம், அல்லது வெளியூர் வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மையான காலகட்டம். தாராளமாக முயற்சிக்கலாம். வெளிநாட்டு அமைப்புகள், வெளியூர் அமைப்புகள் மிக சிறப்பாக உண்டு. நீண்ட நாளாக உங்களுடைய மனதின் ஆசையாக இருந்திருக்கும். ஆனால் அது செய்கிறதுல ஏதாவது ஒரு தடைகள் இருந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கலாம், தயக்கம் இருந்திருக்கலாம். அதெல்லாம் உடைச்சு தள்ளிட்டு நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதற்கான பலமும் மன தைரியமும் பிறக்கிற காலகட்டம். ஒப்பந்தங்கள் நிறைய போடலாம். இந்த தொழில் செய்கிறவங்க ஏதாவது புதுசாக டாக்குமெண்டேஷன் போடுறது, ஒப்பந்தங்கள் போடுறது, அதுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் தொழில் சார்ந்து. அதே போல் நீண்ட நாளாக ஏதாவது ஒரு இடம் விற்காமல் இருக்குது, சொத்தை கைமாற்ற வேண்டியிருக்கு, ஆனால் முடியாமல் இருக்குது, அதில் டாக்குமெண்டேஷன் இஷ்யூ இருக்குன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணி விற்க வேண்டிய சொத்துக்களை எல்லாம் கைமாத்துறதுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, என்னுடைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற 2025 மே மாதம் 18ஆம் தேதி அன்று ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள் பெயர்ச்சி பெற இருக்கின்றன. ஏன்னா 2025 பார்த்தீங்கன்னா முக்கிய கிரகங்கள், வருட கிரகங்கள் அனைத்துமே பயிற்சி ஆகின்றது. அந்த விதத்தில் ராகு கேதுக்கள் மே மாதம் பெயர்ச்சி நடைபெறுகின்றதுங்க 18ஆம் தேதி. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் தற்பொழுது இருக்கின்ற ராகு பகவான் அங்கிருந்து நகர்ந்து கும்ப ராசிக்குள்ளாகவும், கன்னி ராசியிலே வீற்றிருக்கக்கூடிய கேது பகவான் அங்கிருந்து மேல் நோக்கி நகர்ந்து சிம்ம ராசிக்குள்ளாகவும் பெயர்ச்சி பெறுகிறார்கள். கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது. இந்த 2 கிரகங்களின் பெயர்ச்சி, ஏன்னா எப்பவுமே இந்த 2 கிரகமும் நேர் எதிராக தான் இருப்பாங்க 180 டிகிரியில். இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது, என்ன மாதிரியான இடங்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறது தான் தெள்ள தெளிவாக நம்ம பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்பு ஒரு சிறு தகவல். நம்ம பார்க்கிறது அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோச்சாரத்தினுடைய ஒட்டுமொத்த பலம் அப்படிங்கிறது ஒரு 10%. அதுக்கு மேல அதுக்கு பலம் கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகள் தான் ரொம்ப முக்கியம். அப்போ முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொது பலனை மட்டுமே வைத்து கால் வைக்காமல் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடரிடம் பார்த்து விட்டு அதன் பிறகு ஒரு தெளிவுக்கு வருவது நல்லது. சரிங்களா? ஆக இந்த பலன் ஒரு 10% தான். ஆக அன்பு நண்பர்களே, அதற்குட்பட்டு ராகு கேதுவின் பெயர்ச்சி உங்களுக்கு எங்கெல்லாம் ஏற்றம், எங்கெல்லாம் கவனம், என்ன செய்யலாம் வாருங்கள் பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலம் 4, 10ஆம் அச்சுகளில் இருந்த ராகு கேதுக்கள் அங்கிருந்து பெயர்ந்து, குறிப்பாக அதிலும் ராகு சாதகமான இடம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்குள்ளாக வருகின்றார். வீரிய விஜய தைரிய ராகு அப்படின்னு இதுக்கு பேருங்க. அப்படிப்பட்ட 3ஆம் இடத்திற்குள்ளாக வருகின்ற இந்த ராகுவும் 9ஆம் இடத்திற்குள்ளாக செல்லுகின்ற கேதுவும் நற்பலன்களை சற்று அதிகமாக வழங்குவார்கள். என்ன நற்பலன்கள் அப்படி வழங்கிடுவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, முதல் அமைப்பாக உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் அல்லது உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் 2மே கிடைக்கும். யாரெல்லாம் இந்த டிரான்ஸ்ஃபர்ஸுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கும், ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும். அவங்க தசாபுக்தியின் பலத்தை பொறுத்து. சரிங்களா? அப்போ தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறவங்க, இந்த 10ல் அமர்ந்து கேதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலையில் கொஞ்சம் படாத பாட கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பார். அதுவும் சொந்த ஊரில் வேலை செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கும். கூட வேலை செய்கிறவன் அதை போட்டு கொடுக்குறான், இங்கே மேனேஜர் அழுத்தம் கொடுக்குறாரு, ஏன்டா இங்கெல்லாம் நம்ம வேலைக்கு போகணும்னு ஆயிடுச்சிங்க அப்படிங்கிற மாதிரியான தலை பிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட ஒன்று அந்த உத்தியோகத்தில் மாற்றம் இருக்கும், இல்லை உத்தியோகம் செய்கிற என்வரான்மெண்ட், அந்த சுற்றுச்சூழலில் ஒரு அமைதி கிடச்சிடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிலவக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். அதே போல் அன்பு நண்பர்களே, சொந்த மண்ணை விட்டு வெளியூர் பயணம் செய்யணும், வெளிநாடு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம், அல்லது வெளியூர் வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மையான காலகட்டம். தாராளமாக முயற்சிக்கலாம். வெளிநாட்டு அமைப்புகள், வெளியூர் அமைப்புகள் மிக சிறப்பாக உண்டு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் இந்த தொலைதூர பயணங்கள், வேலைக்காகல இந்த தீர்த்த யாத்திரைகள், புனித பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வர்றது, பெரிய பெரிய குருமார்களினுடைய ஆன்மீக குருமார்கள், ஆன்மீக போதகர்கள், இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கைடுன்னு சொல்லுவோம் இல்லையா, பிஹெச்டி பண்ணவங்களுக்கு அந்த ஒரு வழிகாட்டிகள், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தப்படுவார்.
உங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டிகள் அறிமுகப்படுத்தப்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் மனதில் வச்சுக்கிடணும். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அம்சங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னாங்க, நீண்ட நாட்களாக எதையெல்லாம் செய்யணும்னு பிளான் பண்ணி, அது தொழில் சார்ந்து இருக்கலாம், உத்தியோகம் சார்ந்து இருக்கலாம், குடும்பம் சார்ந்து இருக்கலாம், திருமணம் சார்ந்து இருக்கலாம், உங்கள் படிப்பு சார்ந்து இருக்கலாம், இல்லை ஒரு சொத்து வாங்குறது சார்ந்து இருக்கலாம். ஏதோ ஒன்றுங்க, நீண்ட நாளாக உங்களுடைய மனதின் ஆசையாக இருந்திருக்கும். ஆனால் அது செய்கிறதுல ஏதாவது ஒரு தடைகள் இருந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கலாம், தயக்கம் இருந்திருக்கலாம். அதெல்லாம் உடைச்சு தள்ளிட்டு நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதற்கான பலமும் மன தைரியமும் பிறக்கிற காலகட்டம். அந்த மாதிரியான தடைகள் உடைகின்ற காலகட்டம். உங்கள் முயற்சிகள் சீறி எழுந்து வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன கவனமாக இருக்கணும், முக்கியமான விஷயங்கள், நன்மைகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, திருமண அமைப்புகள். உங்களுடைய முயற்சிகள்லாம் மேக்ஸிமம் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடைஞ்சிடும். அப்போ திருமண அமைப்புகளுக்கு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம். குருவும் தன் நகர்வில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரப்போறார். ஆக திருமண முயற்சிகள் கைகூடி வரும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மடமடவென குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சகோதர உறவுகளுக்கிடையே நிலவி வந்த அந்த பின்னடைவுகள், கொஞ்சம் தொந்தரவுகள்லாம் அப்படியே குறையும். சரிங்களா? அப்ப சகோதர உறவு மேம்படுகிற காலகட்டம் இக்காலகட்டம். ஒரு சிலருக்கு இந்த கம்யூனிகேஷன், இதுல இருந்து வந்த பிரச்சனைகள், இல்லை நீண்ட நாளாக விடுபட்டு போயிருந்த நட்பு வட்டாரங்கள் உங்கள் தொடர்புக்குள்ளே மீண்டும் வருகின்ற ஒரு காலகட்டம். இல்லை ஏதாவது நபர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்க, அவங்க உங்கள் கான்டாக்டுக்குள்ளே மீண்டும் வந்து கிடைக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் இந்த காலகட்டம். விடுபட்ட உறவுகள் உங்களுக்கு நீடிக்கக்கூடிய மாதிரியான காலகட்டம். அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒப்பந்தங்கள் நிறைய போடலாம். இந்த தொழில் செய்கிறவங்க ஏதாவது புதுசாக டாக்குமெண்டேஷன் போடுறது, ஒப்பந்தங்கள் போடுறது, அதுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் தொழில் சார்ந்து. அதே போல் நீண்ட நாளாக ஏதாவது ஒரு இடம் விற்காமல் இருக்குது, சொத்தை கைமாற்ற வேண்டியிருக்கு, ஆனால் முடியாமல் இருக்குது, அதில் டாக்குமெண்டேஷன் இஷ்யூ இருக்குன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணி விற்க வேண்டிய சொத்துக்களை எல்லாம் கைமாற்றுறதுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. நீண்ட நாளாக யாருக்கிட்டையாவது ஒரு உதவியை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அவங்க கிட்ட இருந்து அந்த உதவிகள் கிடைக்கல, எந்த ரிப்ளையும் கிடைக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உதவிகள் கிடைக்கிற காலகட்டம் இது. சரிங்களா? அதற்கு மிக சிறப்பான காலகட்டம். அதே போல குழந்தை பாக்கியமும் ஒரு நல்ல மேன்மையான முறையில் கிடைக்கும். திருமண அமைப்புகளுக்கான உங்கள் முயற்சிகளும் வெற்றி அடையும். ஆக கல்யாணமும் குழந்தையும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதிரி தொந்தரவுகள் தொழில் சார்ந்து இருந்திருப்பார்கள் அல்லது குடும்பம் சார்ந்து இருந்திருப்பார்கள். அது எந்த எதிரி தொந்தரவாக இருந்தாலும் அந்த தொந்தரவுகளில் இருந்தெல்லாம் மீண்டு வெளியே வந்து அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் உடைச்சிட்டு வந்து அதை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு. ஆக மொத்தத்தில் உங்களுடைய தொழில், பொருளாதாரம், உதவி பெறுதல், வெளியூர் பயணம் இதெல்லாம் மேன்மை பெறுகின்ற அற்புதமான காலகட்டம். சரிங்க, எங்கெங்க கவனமாக இருக்கணும்? 3-4 முக்கிய இடங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது உண்டு. முதல் அமைப்பாக படிப்பில் பிள்ளைகளுக்கு மந்தத்தன்மை ஏற்படும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனியும் இருக்குது அப்படி கூடுதலாக. ஸோ படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும். ஆக தனுசு ராசிக்கார குழந்தைகளை கொஞ்சம் அப்படியே தட்டி கொடுத்து படிக்க வைக்கணும். 2வது, தகப்பனாரின் உடல்நிலையில் கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படுகின்ற காலகட்டம். ஆக தகப்பனாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அல்லது அவரோடு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா தேவையில்லாத வீண் பேச்சு பேசி அந்த பிரச்சனையை பெருசுபடுத்தாமல் பார்த்துக்கிடணும் தனுசு ராசினியர்கள். சரிங்களா? அது ஒன்றில் கவனம் செலுத்துங்க. அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் போயிட்டு இருக்கும். பெரிய தொந்தரவாக வராது, பயப்படாதீங்க. ஆனால் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் உடல்நிலையில் வந்துக்கிட்டும் போயிட்டு இருக்கும். இந்த 3 விஷயங்களில் மட்டும்
கூடுதல் கவனத்தை செலுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் போதுமானது. வேற எங்கேயும் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? உங்களுக்கு இந்த பயிற்சி ஓரளவுக்கு நல்ல ஏற்றத்தை தருகின்ற அமைப்புகளிலேயே உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? அதே போல் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது அன்பு நண்பர்களே, இறைவன் கால பைரவ பெருமானை வழிபாடு செய்வதும் உறவுகள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் தலை சிறந்த பரிகாரமாக அமையும். ஆக அனைத்து தனுர் ராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.